ஓகே guys, ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது HTML ஃபார் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த பிளேலிஸ்டின் லாஸ்ட் வீடியோவா இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலயுமே HTML இன்ட்ரடக்ஷன்ல இருந்து லாஸ்டா நாங்க HTML ஃபார்ம் மட்டும் நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தோம். அட்வான்ஸ் லெவல் சிலபஸை பொறுத்த மட்டும் இவ்வளவுமே எங்களுக்கு காணுமான சில கண்டென்ட்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ செஷன் என்றபடியால நாங்க செய்ய போறது மிஸ்ஸிங் பார்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஃபுல்லா கன்க்ளூஷனா பார்த்து இதை விட அடிஷனலான சில டேக்ஸை பற்றியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை நாங்க பார்க்க போறோம். இதுக்கு பிறகு வர போற பிளேலிஸ்ட் வந்து CSS PHP சொல்லி தனித்தனியாக அலோகேட் ஆகிருக்கும். ஸோ அந்தந்த பிளேலிஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் பார்க்கலாம். சேம் டைம் எங்களோட ICT ஃபவுண்டேஷன் டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் பேஜ், அதை விட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போற லிங்க்ஸை கொடுத்து அந்தந்த பேஜஸை நீங்க ஃபாலோ பண்ணி தேவையான விஷயங்களை நீங்க கேதர் பண்ணிக்கொள்ளலாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் மூலம். ஸோ இப்போ நாங்க இந்த கோடிங் பார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு வர போறோம். ஃபர்ஸ்டா நான் இதுல ஒரு HTML அப்படி என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒரு டேக்கை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இங்க எங்களுக்கு தேவையான பார்ட்ஸை மட்டும் வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன். ஸோ டைட்டில் டேக்ல நாங்க பார்க்க போறது HTML இருக்க போற லாஸ்ட் செஷன் என்றபடியால நான் இதுல செஷன் 10 அப்படின்னு சொல்லி போட்டுக்கொள்றேன். ஸோ செஷன் 10 அப்படின்னு சொல்லி இதுல டைட்டில் டேக் போட்டுக்கொள்றேன். ஸோ பாடி பார்ட்ல வந்து நான் ஒரு ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரேன். இந்த ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணிக்க எங்களுக்கு தெரியும். முதலாவது மெத்தட் என்ற ஒரு அட்ரிபியூட் எங்களுக்கு இருக்கு. மெத்தட் நான் போஸ்ட் அப்படின்னு போட்டுக்கொள்றேன். ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஆக்ஷன்ல நான் என்ன செய்யறேன், ஏதோ ஒரு PHP. ஸோ நான் இதுல abc.php அப்படின்னு போட்டுக்கொள்றேன். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நாங்க பார்த்துருந்தோம் என்ன பர்பஸுக்காக பாவிக்கிறோம். ஸோ இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று வாங்க போறோம். கொமெண்ட்ஸ் என்று சொல்ல வாரது வந்து யூசர் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தங்களோட டிஸ்கிரிப்ஷன் அவற்றை ஒப்பீனியனை வந்து எங்களுக்கு வெளிப்படுத்தலாம். மேபி நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம் இந்த கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் மெயினா நாங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோ அல்லது ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ போய்க்கல ஓகே அவன் இந்த செஷனை பற்றி உங்களுக்கு ஒரு கொமெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லி தருவீங்க. இப்போ நாங்கள் கையால் மேனுவலா எழுதி கொடுத்துருப்போம். ஓகே இந்த செஷன் இப்படி இருந்தது, நீங்க இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். பட் இந்த இடத்துல ஆன்லைன்லயே நாங்கள் அந்த ஆப்ஷனை டைப் பண்றதுக்கான பாக்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்படி நாங்கள் ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஃபர்ஸ்டா வந்து அவருடைய ஒரு நேம், ஃபுல் நேம் அல்லது நேம் வித் இனிஷியல்ஸ். அப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு தேவைன்றதுக்காக நான் இதுல பேராகிராஃப் ஒன் பண்ணிட்டு இதுல என்ன செய்யறேன், நேம் வித் இனிஷியல்ஸ். ஸோ இனிஷியலோட நேம் ஒன்று வேணும் கேட்கப்போம். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வேணும் தானே. ஸோ அதில் நான் என்ன செய்யறேன், இன்புட் டைப்ல வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ இதுல நேம் அப்படின்னு போட்டுக்கொள்றேன். ஸோ இவ்வளத்தையும் சர்வ் பண்ணி நாங்கள் ரன் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு இதுல நேம் வித் இனிஷியல்ஸ் அப்படின்ற போது இதுல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வந்துடும். ஸோ இதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் என்ன நேம் கொடுக்க போறோமோ அந்த நேம் வந்து இதுல பிரிண்ட் ஆகும். ரைட், இது ஓகே. இப்போ இதுல பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குறேன்டாலும் நீங்க கொடுக்கலாம். ஸோ இதுல நான் என்ன செய்யறேன், பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதுல நேம் அப்படின்னு கொடுத்துக்கோ. ஸோ எங்களுக்கு இது என்ன நடக்கும், நேம் வந்து அதை டைப் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். பிளேஸ் ஹோல்டர் தேவை இல்லைன்னு சொன்னா நீங்க அதை எடுத்து விடலாம். அது அப்படி இருக்கட்டும். இப்போ அடுத்த பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அவர்கிட்ட ஒரு கொமெண்ட் ஒன்று கேட்போம். உதாரணத்துக்கு அந்த ப்ரோக்ராம் அப்படி இருந்தது, நல்லா இருந்தது, அல்ல வேற என்ன விஷயங்கள் அதில் என்ஹான்ஸ் பண்ண வேணும் என்ற மாதிரி கேட்கறதுக்காக கொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இதை கொடுப்பேன். ஸோ இவருடைய கொமெண்ட்ஸை வந்து டைப் பண்ண விடுவோம். ஸோ நேம் வித் இனிஷியல்ஸ் அடுத்த கொமெண்ட்ஸ். இப்போ கொமெண்ட்ஸுக்கும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டு பார்ப்போம் முதல். இப்போ இதுல இன்புட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இந்த இன்புட்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இதுல எடுத்துக்கொள்றேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நேம் வந்து அப்படி போட்டுக்கொள்றேன்னு சொன்னால் கொமெண்ட். ஸோ இதுல வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். இதுல வந்து கொமெண்ட்ஸ். இப்படி ஒரு கொமெண்ட்ஸ் பாக்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது கொஞ்சம் எங்களுக்கு அலைன்மெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறபடியால சென்டர் கொண்டு வந்து கொஞ்சம் ஓகேயா இருக்கும். ஸோ இதுல வச்சு என்ன செய்யறேன், நான் சென்டர் டெக் வந்து யூஸ் பண்ணிக்கொள்றேன். இந்த சென்டர் டெக்கை வந்து லாஸ்டா நாங்கள் எங்க முடிப்போம்னு சொன்னால் இந்த பேராகிராஃப் முடிஞ்ச கையோட இங்க முடிக்கும். இனி அடுத்தது வந்து இதுக்கு ஒரு போர்டர் மாதிரி போட்டா பெட்டரா இருக்கும். ஸோ இந்த பேராகிராஃப் தொடங்குற இந்த இடத்துலயே இதுல நான் என்ன செய்யறேன், ஃபீல்டு செட் அப்படின்ற நேம் வந்து டைப் பண்றேன். ஃபீல்ட் செட்டை கொண்டு வந்து என்ன செய்யறேன், இந்த சென்டர் முடிய முதல் இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கும் இதுல கவர்.
பார்க்கறதுக்கு ஓகே இருக்கும். உங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கும். இதோட கொமெண்ட்ஸ் வந்து டைப் பண்ணுறது இது ஓகே. இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இப்போ இந்த கொமெண்ட்ஸை வந்து ஒரு லைன்ல நாங்கள் டைப் பண்ணுவோமோண்டா இல்லை. இப்போ ஒரு டைப் பண்ணி கொண்டு வரையில எங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னா கொமெண்ட் டைப் பண்ணி கொண்டே போவேன். ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா அங்கே ஹைட் ஆகி கொண்டு போகும், மறைஞ்சு கொண்டு போகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு செமினார் நடந்தது. அந்த செமினாரை பற்றி அவர் தன் கொமெண்ட்ஸ் டைப் பண்ணிக்கல, டிரான்ஸ்பர் டைப் பண்ணி கொண்டு இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல். And we got so many new ideas about the information technology. ஸோ இப்படி டைப் பண்ணி கொண்டு போறேன்னா டைப் பண்ணி கொண்டு போய்க்கல இந்த முதல் டைப் பண்ண விஷயங்கள் பாருங்க அப்படியே மறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ நீங்க டைப் பண்ணிக்கல ஒவ்வொரு முறையுமே ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அப்படி தேடி தேடி பார்த்து டிலீட் பண்ணி கொண்டு இருக்கலாம். இப்படி நீங்க மோர் தேன் ஒன் லைன், ஒன்றுக்கும் மேற்பட்ட லைன்ல டைப் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வர இடங்கள்ல நாங்க டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து பாவிக்க மாட்டோம். டெக்ஸ்ட் பாக்ஸை பாவிக்காமல் நாங்கள் ஃபுல்லாவே ஒரு பந்தி அமைப்பில் நாங்கள் ஒரு கொமெண்ட்ஸை கொடுக்கறதுக்காக டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கொமெண்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் பாருங்க பார்ப்போம். டெக்ஸ்ட் ஏரியா என்ற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுவேனா இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் சொன்னால் அதில் டைப் பண்ண இந்த கொமெண்ட்டை ஃபுல்லாகவே காப்பி பண்றேன். இப்படி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிக்க எங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் இதை நாங்கள் நிறைய லைன்ல டைப் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கறதும் ஈஸியா இருக்கும் பாருங்க, ஒரே லைன்லயே இதை பார்க்கலாம். இதை நாங்க டெக்ஸ்ட் ஏரியான்ற நேமால சொல்லுவோம். எங்களுக்கு ஏற்ற இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளும் டெக்ஸ்ட் ஏரியா. இப்போ டெக்ஸ்ட் ஏரியா வந்து கட்டாயம் தொடங்கி நீங்க முடிக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் ஏரியாவிலேயே நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிளேஸ் ஹோல்டர் போட்டு பார்ப்போம் ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி கொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இதுல டெக்ஸ்ட் ஏரியால டைப் பண்றேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில எங்களுக்கு இந்த பிளேஸ் ஹோல்டர்ன்றது ஒர்க் ஆகுது. பிளேஸ் ஹோல்டர்ல கொமெண்ட்ஸ் டைப் பண்ணா இதுல எந்த அவுட்புட், பட் இதுலயே நீங்க இன்ஸ்டன்ட் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல சொன்னா பிளேஸ் ஹோல்டர் ஒர்க் ஆகும். சில இடங்கள்ல எப்படி இதை நாங்க யூஸ் பண்ணி கொள்வோம்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் ஏரியா தொடங்கி முடிகிற இந்த கேப்ல இப்படி டைப் பண்ணி டைப் யோர் கொமெண்ட்ஸ், இப்படி டைப் பண்ணி இப்படி டைப் பண்ணிக்கல பாருங்க பார்ப்போம். இந்த டைப் யோர் கொமெண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு இந்த பாக்ஸ்ல இருக்கு. நீங்க இதை டிலீட் பண்ணி போட்டு உங்களோட கொமெண்ட்ஸ் டைப் பண்ணலாம். ஸோ இதே வேலையை நாங்க பிளேஸ் ஹோல்டர்ல ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதை நான் ஃபுல்லாவே டிலீட் பண்றேன். டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இதுல வச்சு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றத என்டர் பண்ணி பார்ப்போம். முதல்ல நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துனாங்க. ஸோ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்டேஷன்ல நான் டைப் யோர் கொமெண்ட்ஸ் டைப் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எங்களுக்கு இந்த பிளேஸ் ஹோல்டர் டிஸ்பிளே ஆகல. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல மட்டும்தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் அது மாதிரியான சில விஷயங்களை தான் இந்த பிளேஸ் ஹோல்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா வர இடங்கள்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு இடையில இருக்கிற இந்த கேப்பில டைப் யோர் கொமெண்ட்ஸ் இப்படி டைப் பண்ணி விட்டுருவோம். அப்போ யாராவது பார்க்குறாங்களுக்கு இந்த வெப்சைட்ல ஓகே நான் கொமெண்ட்ஸ் டைப் பண்ணணும் ஐடியா வந்து இந்த டெக்ஸ்ட் ஏரியா பொறுத்த மட்டும் இந்த பாக்ஸின் ஹைட் வித் இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ கோலம்ஸ், இப்போ எத்தனை கோலம்ஸ் உங்களுக்கு தேவை, ஒரு 10 கோலம் உங்களுக்கு தேவை, 10 கோலம்ஸ். அதே மாதிரி இந்த ரோஸ் எத்தனை வேணும்னு சொன்னால் ஒரு 20 ரோஸ் எங்களுக்கு தேவை. இப்படி நீங்க ஹைட் வித்தை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ உண்மையில கோலம்னு சொன்னபடியால 10 குறைவா இருக்கிறபடியால சின்ன இருக்கு, ரோஸ் 20 கொடுத்தபடியால கூடிட்டுது. நான் இதுல ஒரு 5 ரோஸை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கொள்றேன். இதே மாதிரி கோலம்ன்றதை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்றேன், ஒரு 50 கோலம் உங்களுக்கு தேவையான. இப்படி உங்களோட டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் ஹைட் வித்தை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ லாஸ்டா நாங்க பார்த்த மாதிரி இதுல சப்மிட் பட்டன், கமெண்ட் பண்றது எல்லாமே ஆட் பண்ணி கொண்டு வரலாம். ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை பற்றி பார்த்துருந்தா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது வந்து மோர் தேன் ஒன் லைன்ஸை டைப் பண்றதுக்கான ஒரு பாக்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நார்மலா டிலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை மட்டும் ஒரு எடுத்து பார்ப்போம். நாங்கள் ஏதாவது கொமெண்ட்ஸ் டைப் பண்ண போறோம் அல்லது ஒரு பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ண போறோம். இது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து நாங்கள் இதில் ஒரு பர்சனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நாங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருந்தோம். இதுல நான் என்ன செய்யறேன்னா ஒரு பேராகிராஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொள்றேன். இந்த பேராகிராஃப்ல வந்து நான் ஒரு நிறைய பந்தி அமைப்பிலே ஒரு ஆளை டைப் பண்ண அலோவ் பண்ணணும்னு சொல்லிக்கல, நாங்க டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத டைப் பண்ணுறோம்.
டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து போடலாம். ஸோ இதுல நான் வந்து என்ன செய்யறேன், பர்சனல் ஸ்டேட்மெண்ட். பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு ஆள் தன்னை பற்றி ஒரு ஜாப் அப்ளை பண்ணிக்கல அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது. ஸோ ஒரு ஆள் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கல அவர் தன்னை பற்றி நிறைய விஷயம் டைப் பண்ணி கொண்டு வரலாம். என்டர் பண்ணி நிறைய விஷயங்கள் டைப் பண்ணி கொண்டு வரலாம். இப்படி நிறைய லைன்ஸ்ல டைப் பண்றதுக்காக அலோவ் பண்ற ஒரு பாக்ஸ் தான் இந்த டெக்ஸ்ட் ஏரியான்ற இந்த கண்டென்ட்டா இருக்கு. தென் நாங்க இந்த செஷன்ல அடுத்ததா பார்க்க போறது, இப்ப நாங்கள் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் அப்படின்ற சொல்ல வர்றதுக்கு வந்து மேல இந்த கோம்போ பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ் என்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ நான் இதுல ஓகே ஃபார்ம் தொடங்கி ஃபார்ம் முடிச்சிருக்கேன். இந்த இடத்துல எம்டியான ஒரு அவுட்புட் வந்து எங்களுக்கு வந்துருக்கு. இதை நீங்க பார்க்கலாம். இப்ப என்ன செய்ய போறோம் இதுல நாங்க ரெண்டு சொன்னால், ஒரு ஆப்ஷன் இப்போ ஒரு ஆள் அட்ரஸ் வந்து செலக்ட் பண்றதுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா நாங்க பிரிச்சு கொண்டு வருவோம். ஆல்ரெடி நாங்க பார்த்திருந்தோம் இதுல செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கிறதா பார்த்திருந்தோம். செலக்ட்ல வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் சொன்னா இதுல நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்கணும். ஸோ இந்த நேம்ல வந்து என்ன செய்யறேன், அட்ரஸ். ஒரு ஆளுடைய அட்ரஸ் வந்து என்னன்னு வாங்கி கொண்டு வரப்போம். அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்போ ஃபர்ஸ்டா இப்போ நொதர்ன் ப்ரொவின்ஸ், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி கொண்டு வரைக்கல ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இப்போ நாங்கள் இதை ஜென்ரலா டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ல வந்து என்ன செய்யறேன், ஜெஃப்னா. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் இதுல வந்து ட்ரிங்கோ. இப்படி நிறைய நீங்க டைப் பண்ணலாம். இப்போ ஒரு ஆள்கிட்ட அட்ரஸ் அப்படின்னு வாங்கி இதில் நீங்க கிளிக் பண்ணிக்க நிறைய வாரமாய் செய்யலாம். முதல்ல நாங்கள் என்ன செய்யும், டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இதுல டைப் பண்ணுவோம். ஓகே இப்போ உங்களுக்கு பார்க்க ஒரு ஐடியா வரும். இப்போ ஒரு ஆள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெல்லிங்ல டிஎஸ்டிஆர்ஐசி. ஓகே ஸோ இதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கல இதுல எங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து வேறு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அவ்வளவு பேர். பட் இதுல பாத்தீங்கன்னா ஜெஃப்னான்றது நோர்தர்ன் ப்ரொவின்ஸ் வட மாகாணத்துக்கு இருப்பார், ட்ரிங்கோன்றது ஈஸ்டர்ன் கிழக்கு மாகாணத்துக்கு போயிடும். இப்ப நாங்கள் எல்லாத்தையும் கலந்து கொடுப்போம்னா 25 மாவட்டம் 25 டிஸ்ட்ரிக்டையுமே ஸ்ரீலங்கா பொறுத்தவரை சர்ச் பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறார். உண்மையில சில பேருக்கு டவுட் இருக்கும், ஓகே ட்ரிங்கோன்றது இந்த ப்ரொவின்ஸுக்கு வருமானு தெரியாது. இப்படியான டவுட்ஸ் எங்களுக்கு இருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொன்னால் இதுல நாங்கள் ஆப்ஷன் குரூப் அப்படி என்ற ஐடியா வந்து யூஸ் பண்ணலாம். அது என்ன ஆப்ஷன் குரூப்ன்றதா இருக்கும்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு குரூப்பா பிரிச்சு வச்சிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இதுல என்ன செய்யறேன் என்றால் செலக்ட்ன்றதை யூஸ் பண்ணிட்டேன். இதுல ஆப்ஷன் குரூப் இப்படி ஒரு டேக் இருக்கு, ஓபிடி குரூப்னு சொல்றது ஆப்ஷன் குரூப். ஸ்பெல்லிங்க பார்த்து வைங்க. ஆப்ஷன் குரூப்புக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா இதுக்கு பக்கத்துல லேபல் என்ற இந்த அட்ரிபியூட் ஆட் பண்றது பலம். இதால ஒன்றும் பெற போறது இல்லை. ஜஸ்ட் நாங்கள் இதை நேமா வச்சுப்போம். ஆப்ஷன் குரூப்ன்றதுக்கு லேபல் சொல்லி ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் குரூப் இந்த லேயர் நாங்கள் எப்படி மார்க் பண்ணிட்டு வர போறோம், இந்த லேபிளை நான் சொல்றேன் நொதர்ன் ப்ரொவின்ஸ். நொதர்ன் ப்ரொவின்ஸ் இந்த லேபிள் மேக் பண்றேன். இந்த வட மாகாணத்துக்கு இருக்க அவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் இங்க பெரிய. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படின்ற டேக் ஓபன் பண்ணிட்டு நான் ஜெஃப்னா. இப்ப இதுக்கு ஆப்ஷனுக்கு வந்து வளமையா நாங்கள் வேல்யூன்னு சொல்லி ஒரு இது கொடுப்போம், அதை நான் ஜெஃப்னான்னு சொல்லி கொடுத்துருவோம். இதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அடுத்த ஆப்ஷன் வேல்யூவை நாங்கள் கொடுப்போம். இதுல வந்து என்ன செய்யும், ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஓகே நாங்கள் இதுல கிளிநொச்சி, இதுல நான் கிளிநொச்சி என்று சொல்லி நொதர்ன் ப்ரொவின்ஸ் ரெண்டாவது டிஸ்ட்ரிக்டையும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணி பார்க்கல இதை கிளிக் பண்ணிக்கல பாத்தீங்கன்னா அந்த லேபிள் வந்து மேல காட்டும் பாருங்க. நாங்க மேல லேபிள் வந்து போனோம் நொதர்ன் ப்ரொவின்ஸ்ன்றது காட்டும். இப்போ கிளிக் பண்ணிக்க விளங்கும். ஓகே இந்த கிளிநொச்சியோ ஜெஃப்னாவும் நொதர்னுக்கான் இருக்குன்னு விளங்க. நொதர்னை கிளிக் பண்ணிடலாம். நீங்க ஜஸ்ட் இந்த ரெண்டையும் தான் கிளிக் பண்ணலாம். சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த நொதர்ன்றது மேல காட்டும். இதுல நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ஆப்ஷன் குரூப் இருக்குதான், ஆப்ஷன் குரூப்ல இந்த ஆப்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ஆப்ஷன் குரூப்புக்கு வரலாம். அடுத்த ஆப்ஷன் குரூப், இந்த ஆப்ஷன் குரூப்ல ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆப்ஷன் குரூப்பை வந்து மேல முடிச்சிருவாங்க. ரைட், அடுத்த ஆப்ஷன் குரூப் இந்த லேபிள் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இதுல வந்து என்ன செய்யறேன், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்.
இதுல வச்சு நான் அடுத்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். இதுல வந்து ட்ரிங்கோ. அடுத்த ஆப்ஷன் பேட்டிக்லோ. இதுல நீங்க என்ன செய்யலாம், இந்த வேல்யூ அப்படின்றத யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இந்த வேல்யூல என்ன செய்யறேன், ட்ரிங்கோண்டே யூஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த ஆப்ஷன்லயும் வந்து வேல்யூல வந்து பேட்டிக். ரைட். ஸோ இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வரும். இதை பாருங்க அப்படி வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து நாங்கள் ஒழுங்குபடுத்துறோம். எந்தெந்த ப்ரொவின்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுக்கறது தான் ஆப்ஷன் குரூப்ன்றதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா பார்த்துருந்தோம். அதை மாதிரி ஆப்ஷன் குரூப்ன்றது எப்படி என்ன தேவைக்காக யூஸ் பண்றது நாங்கள் இதில் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த விஷயமா நாங்கள் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு கண்டென்ட்டா பார்த்துட்டு வர போறது இமேஜ் மேப் அப்படின்றா என்ன. ஸோ அதை நான் இதில் ட்ரை பண்ணி காட்ட போறது இல்லை. இந்த இமேஜ் மேப் அப்படின்றா என்னன்றது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாவோட சொல்லிட்டு வரேன். ஸோ ஜஸ்ட் இந்த விண்டோவில் நான் புது விண்டோ ஒன்று எடுத்துக்கொள்றேன். கூகுள் சர்ச் என்ஜின் இன்டர்ஃபேஸ் ஒன்று தான். ஸோ இதில் இமேஜ் மேப் அப்படின்றத பற்றி சொல்லி கொண்டு வரேன். அப்படின்ற என்ன என்ன தேவைக்காக நாங்கள் யூஸ் பண்றோம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ இமேஜ் மேப் அப்படின்ற என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கிறோம். இமேஜின் பகுதிகளை கிளிக் பண்ணிக்கல எங்களுக்கு அந்தந்த பகுதிகள் தொடர்பான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் அல்ல அதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், ஷோவா. இதான் இந்த இமேஜ் மேப் அப்படின்றது ஐடியா. ஸோ இதுல ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு, நான் அதுக்குள்ள கிளிக் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு பாஸ் பேப்பர் ஒன்றில் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் இது அப்ளிகேஷன் தேவையில்லை, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அட்வான்ஸ் பொறுத்த மட்டும் இது இந்த ஐடியா உங்களுக்கு தெரியும். ஒரு இமேஜின் ஒவ்வொரு பகுதிகளை நாங்க கிளிக் பண்ண அந்த பகுதிகள் தொடர்பான டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதுல மாதிரி இருக்கும். இந்த இமேஜின் ஒவ்வொரு பார்ட்ஸையும் நாங்க கிளிக் பண்ண அந்த பார்ட்ஸ் தொடர்பான டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு வியூ ஆகிறதுக்காக தான் இமேஜ் மேப் அப்படின்ற டேக் வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம். பட் இது இந்த ப்ராக்டிக்கல் வைஸான நோட்டிஃபிகேஷன் தேவையில்லாட்டிலும் ஏன் நாங்க யூஸ் பண்றோம்ன்ற தெரிஞ்சிருக்கோம். ஒரு பிம்பத்தின் பகுதிகளை தனித்தனியா கிளிக் பண்ணிக்கல அந்த பிம்பத்தின் பகுதிகள் தொடர்பான விவரணம் ஒன்று எங்களுக்கு தேவையன்றைக்குள்ள நாங்க இதை வந்து யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். இதுக்காகத்தான் நாங்கள் இமேஜ் மேப் அப்படின்றத யூஸ் பண்ணி கொள்றோம். இது அடுத்த விஷயமா தேவை. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸுக்காக நான் தர டேக் தான் இது, இமேஜ் மேப். ஓகே ஃபைன். ஸோ நான் இதில் இந்த டேக்ல இதை நீங்க பாத்தீங்கன்னா ஐடியா ஓகே. இங்க இருக்கிற பார்ட்ஸ் அவ்வளவுமே ரிமூவ் பண்றேன். ஸோ இந்த இமேஜ் மேப்பின் அப்ளிகேஷன்ஸ் மட்டுமே நான் அந்த பாஸ் பேப்பர் ஓன் பண்ணல. ஸோ இமேஜ் மேப்பின் அப்ளிகேஷன் மட்டும் கேட்டு பாஸ் பேப்பர்ல என்ன தேவைக்காக இந்த இமேஜ் மேப் அப்படின்ற யூஸ் பண்ற மாதிரி கேட்டிருந்தேன். அதுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், இமேஜ் மேப் அப்படின்றது ஒவ்வொரு இமேஜின் பகுதிகளையும் நாங்க தனித்தனியை கிளிக் பண்றதுக்காக பாவிக்கிறது தான் இமேஜ் மேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டேக் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி சொன்னால், இந்த மேப் அப்படி என்ற டேக்கோட ஸ்டார்ட் ஆகும். அப்படியுமே ஒரு இமேஜை நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிக்கல எங்களுக்கு வந்து ஐஎம்ஜி என்ற டேக் வந்து தேவை. ஸோ ஐஎம்ஜி என்ற டேக் வந்து ஸ்டார்ட் ஆகி எஸ்ஆர்சி எல்லாம் போட்டு முடிப்பீங்க. இந்த இமேஜின் ஒவ்வொரு பகுதிகளையும் கிளிக் பண்றதுக்கு நாங்க மேப் அப்படி என்ற ஒரு டேக்கை யூஸ் பண்ணி தான் செய்யும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் வைஸா நான் அதை செய்ய போறது இல்லை. ஜஸ்ட் பார்த்து வைங்க, இமேஜ் மேப் பண்றது ஒரு இமேஜின் பகுதிகளை செலக்ட் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ற ஒரு டேக். ரைட் ஃபைன். ஸோ இந்த இமேஜ் நான் கூகுள் ஓன் பண்ணியிருந்தேன், அது லோட் ஆகிற. ஸோ அடுத்த டாபிக் நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இந்த இமேஜின் ஒவ்வொரு பகுதிகளையும் கிளிக் பண்ண அதில் டிஸ்கிரிப்ஷன் பெறுவாங்க. இதுதான் எங்களோட ஐடியா. ஓகே ஃபைன். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த கண்டென்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு வர போறோம். இதுல எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு பார்க்க என்னன்னு சொன்னால், நிறைய HTML விண்டோஸ் எப்படி நாங்க எடுக்கலாம், இதான் நாங்க டிஸ்கிரிப்ஷன் ஒரு காமனான விஷயமா பார்த்துட்டு வர போறோம். ஸோ இந்த கோடிங் பார்ட் நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு நாங்க வந்து இதுல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம்.
இந்த ஃபோல்டர்ல நான் என்ன செய்யறேன், HTML ப்ராக்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண ஃபோல்டர். இப்போ எங்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இந்த கோடிங் ஒன்று இருக்கு தானே, இதை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. ஸோ இதை என்ன செய்யறேன்னு சொன்னால், இதே மாதிரி புது டாக்குமெண்ட் ஒன்று ஒன் பண்ணிட்டு வரேன். ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல், இந்த நியூ ஃபைலையும் வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ HTML அப்படின்ற இதில் டைப் பண்ணி சேவ் பண்ண போகிறேன். சேம் HTML ப்ராக்டிகல் சேம் ஃபோல்டர்லேயே first.html first.html சொல்லி இதில் ஒரு HTML ஃபைல் ஒன்று சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபைல், நியூ ஃபைல், இதையும் சேவ் பண்ணி கொள்வோம். இதில் வந்து second.html ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு நாம் பிரிச்சிருக்கு. இது உங்களுக்கு ஓகே இருக்கு. ஸோ இப்போ என்ன செய்ய முடியும் சொன்னால், இதில் இருக்க இந்த பாட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். எங்கள்கிட்ட 3 ஃபைல் இருக்கு. இதுதான் பேசிக் ஃபைல், அதோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்ற ஃபைலை நான் ஃபர்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுறேன். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் என்ற கோட். இதில் ஜஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், HTML ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த HTML ஜஸ்ட் ஒன்றுமே நான் செய்ய போறது இல்லை. ஹெட்டுக்கு டைட்டில் டைட்டில் என்ற டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். இதுல வந்து என்ன செய்யறேன், FIRST ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த பொடி என்ற பார்ட்ல வந்து ஹெட்டிங் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டு வெல்கம் டு அவர் ஒஃபிஷியல் பேஜ், அவ்வளவு. இப்படி ஒரு கோடிங் வந்து டைப் பண்ணிருக்கேன். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இப்போ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இதுதான் அவுட்புட் ஆகும். வெல்கம் டு ஒஃபிஷியல் பேஜ்ன்றதான் உங்களுக்கு அவுட்புட் ஆகவே வரும். ஸோ இந்த பேஜின் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு, வெல்கம் டு ஒஃபிஷியல் பேஜ். இப்போ அடுத்ததுக்கு வரும் second.html. இந்த செகண்ட் என்ற பேஜுக்கு வரும். இதுல நான் டைப் பண்ணி கொண்டு வரேன். திரும்ப HTML அப்படின்னு டைப் பண்ணிட்டு ഇതിന്റെ டைட்டில் என்ன செய்யறேன் என்றால் செகண்ட் பேஜ். தேவையில்லாத கோடிங்ஸ் எல்லாமே நான் இதில் ரிமூவ் பண்றேன். ஸோ அடுத்த ஹெடிங் பேராகிராஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். பேராகிராஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு this page consists of several educational past papers, videos. ஓகே, ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் மட்டும் இருக்கு. இதை சேவ் பண்ணிட்டு இதையும் மினிமைஸ் பண்றேன். பாருங்க, இதுன்ற கண்டென்ட் வந்து இது. இது செகண்ட் பேஜ். இதுன்ற அவுட்புட் வந்து இங்க இந்த சைட்ல பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் பேஜ், ஒரு HTML டாக்குமெண்ட் நான் எடுத்திருக்கேன். இது செகண்ட், மேலே ஒரு ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட். ரெண்டு வித்தியாசமான HTML பேஜஸ் இருக்கு. பேஜ் அதுல ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒன்றும் இல்லாதபடியால அரோ மார்க்கில் ஒன்றும் காட்டு. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த மேலே இருக்கிறவரை ஒன் பண்ணும். இதுல நான் ஓப்பன் வித்த கொடுத்து ஒரு கூகுள் குரோம் விண்டோட ஒன் பண்ணுவேன். இதான் அவுட். சேம் டைம் இந்த கோடிங் ஃபைலை நான் ஒன் பண்ணுவேன். இந்த கோடிங் ஃபைல் பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் தான் எனக்கு நார்மலா நான் ஓபன் பண்ணது. இதை க்ளோஸ் பண்றேன். அவுட்புட் இங்க இருக்குது. ஸோ இங்க இருக்குங்கிற அவுட்புட் இது. இந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு பேரும் இருக்கு. இதுல போய் நான் என்ன செய்யறேன், அந்த ஃபோல்டர்ல வந்துட்டு ஓகே, இதுதான் எங்களோட காமனான பேஜ். இதுதான் எங்களோட மெயின் பேஜ் எடுக்கும். இதுல இருக்க போற அவ்வளவு கோடிங்கையும் கிளிக் பண்ணி ஃபுல்லா ரிமூவ் பண்றேன். ஸோ இப்போ HTML அப்படின்றது மட்டும் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஃபைன். இந்த டைட்டில்ல வந்து இந்த மெயின் பேஜ் நாங்கள் ஹோம் அப்படின்னு போட்டுக்கோம். ஹோம். இப்போ என்னோட 3 HTML டாக்குமெண்ட் இருக்கு. இந்த 3 HTML டாக்குமெண்டையுமே நாங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு வரலாம். இந்த பாடி பார்ட்ல என்ன செய்ய போறோம் என்றால், ஃப்ரேம் செட் அப்படின்ற இந்த டேக் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஃப்ரேம் செட் அப்படின்றத ஏன் நாங்க யூஸ் பண்ணிக்கொள்றோம்னு சொன்னால் ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்குள்ள நிறைய HTML டாக்குமெண்ட்ஸை கொண்டு வரதுக்காகத்தான் என்ன செய்யறோம், இந்த ஃப்ரேம் செட் அப்படின்ற ஐடியா வந்து யூஸ் பண்ணி கொண்டு வரோம். ஸோ ஃப்ரேம் செட் டேக்ல நாங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணலாம்னு கோடிங் வைஸா பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த ஃப்ரேம் செட் என்ற டேக்கை ஸ்டார்ட் பண்ணி கட்டாயம் நாங்கள் முடிக்கிறோம். ஸோ முடிச்ச பிறகு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு எத்தனை ஃப்ரேம் வர வேணும்னு சொல்லி நாங்கள் இதில் கொடுத்து கொண்டு வருவோம். இதுதான் மெயினான விஷயம். பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ஃப்ரேம் செட் டேக் அப்படின்றது HTML4 என்ற வேர்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். HTML4 என்ற வேர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏர்லிய பாஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு HTML ஆவணத்துக்குள்ள டாக்குமெண்ட்டுக்குள்ள நிறைய HTML டாக்குமெண்ட்டை சேர்க்கிறதுக்கான ஒரு டேக் தான் ஃப்ரேம் செட்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போ நாங்க யூஸ் பண்ற HTML5 என்ற வெர்ஷனுக்கு வந்துட்டு HTML5ல இந்த ஃப்ரேம் செட் என்ற டேக் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ பாஸ் பேப்பர்ஸ்லேயே எங்களுக்கு 2019க்கு பிறகு வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த சிலபஸ் சேஞ்சஸுக்கு பிறகு இந்த ஃப்ரேம் செட் என்ற டேக் வந்து எங்களுக்கு கேள்வியில் வர்றதுல ப்ராக்டிகல் வைஸாக நாங்கள் செய்யலாம். HTML5க்கு தான் வந்து சாரி 5க்கு வந்து ஃப்ரேம் செட் சப்போர்ட் பண்ணாது. HTML4ல தான் இந்த ஃப்ரேம் செட் இருந்தது. ஸோ சேம் பர்பஸுக்காக இப்போ இந்த ஃப்ரேம் செட் அப்படின்ற டேக்கை நிப்பாட்டிட்டு iframe அப்படின்ற ஒரு டேக் வந்து யூஸ் ஆயிருக்கு. இந்த iframe டேக் என்ன செய்யும் சொன்னால் நாங்கள் மோர் தேன் ஒன் விண்டோஸை வந்து இங்க சேர்த்து கொண்டு வரலாம். iframe டேக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு SRCல என்ன செய்ய போறோம், first.html என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்குள்ள நாங்கள் இன்னொரு HTML கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பேஜ் எங்க இருந்து வந்ததுன்னா நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கோம் first.html. இப்ப அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாவது செகண்ட் HTML-ஐயும் உள்ள கொண்டு வரும். நாங்கள் இதுல என்ன செய்வோம், iframe அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு SRCல வந்து second.html. ஓகே, இப்ப நாங்க இதை ரன் பண்ணோம். பாருங்க ரெண்டாவது பேஜ் வந்துட்டு இப்படி நாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட HTML டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை ஒரு HTML-க்கா கொண்டு வர போவோம்னு சொல்லிக்கல இப்படியான சில டெக்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இதுல கூட நாங்க என்ன செய்யலாம்னா இந்த விண்டோஸ் சைசஸை வந்து கூட்டி குறைக்கலாம். இப்ப iframe யூஸ் பண்ணி கொண்டு வரைக்க ஃப்ரேம் செட்னு சொல்லிக்க அதுக்கு டிஃப்ரெண்டான ஐடியா. பட் ஃப்ரேம் செட் இப்ப யூசேஜ்ல இல்ல. iframe அப்படின்னு சொல்லிக்கல iframe என்ற டேக்கை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல நாங்கள் SRC என்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணோம். SRC யூஸ் பண்ணாதான் என்ன செய்யணும்னு சொன்னா அது சரியான விதத்துல எந்த டாக்குமெண்ட்டை லிங்க் பண்ணணுமோ அதை வந்து லிங்க் பண்ணி கொண்டு போகும். ஜஸ்ட் எங்களுக்கு கொமனா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விண்டோ உங்களுக்கு தேவையா அதை நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதில் நான் உங்களுக்கு பாக்ஸ் அரோமா போட்டு காட்டுறேன். முதலாவதா நாங்க first.html ஜாயின் பண்ணதால இது வந்து, ரெண்டாவதா செகண்ட் பேஜ் ஜாயின் பண்ணபடியால இப்படி வந்தது. இன்னும் உங்களுக்கு தேவையா வேற HTML டாக்குமெண்ட்ஸை நாங்க சேர்த்து கொண்டு வருது. ஸோ இது எப்படி இந்த சைசஸ் கூட்டி குறைக்கிறது, அது வந்து ஹைட் வித் சேஞ்ச் பண்ற அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொள்ளுங்க. நீங்க இதை கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ செஷனோட நாங்க HTML அப்படின்ற செஷன் ஃபுல்லாவே வந்து பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துருந்தோம் HTML ஃபார்ம்ஸ்ல டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது யூசேஜ் அண்ட் ஆப்ஷன் குரூப் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஃப்ரேம் செட் அப்படின்ற டெக் வந்து HTML4ல யூசேஜ்ல இருந்தது. பட் இப்ப இல்லை, நாங்க iframe ஒரு டேக்கு மூவ் ஆயிட்டு மட்டுமாய் பார்த்துருந்தோம். உங்களோட ரெஃபரன்ஸுக்காக நான் இதுல இமேஜ் மேப் அப்படின்ற ஒரு கீவேர்டை பற்றியும் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னொரு பிளேலிஸ்ட்ல புது கண்டென்ட்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.